ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பேப்பர் பார்க்க போறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளரிக்கல்கான பேப்பர் ஒரு ப்ரிலிம்ஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம் ஆப்டிடியூட்ல. ஸோ ஆல்ரெடி ஒரு 6 பேப்பர்ஸ் என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம ஐபிபிஎஸ் கிளரிக்கல்ல பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 7th பேப்பர் என்ன பண்ண போறோம்னா ஐபிபிஎஸ் கிளரிக்கல்ல பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த 6லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பார்த்துருந்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த செட்டும் எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரி என்னோட ஐபிபிஎஸ் கிளரிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும், ஸ்லாட் வைஸ் எப்படி டிஃபர் ஆகும், ஸோ ஈஸியாவே இருக்குமா, கஷ்டமாவே இருக்குமா, எல்லாமே கலந்துருக்குமா அப்படிங்கிறதுலாம் தான் இந்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம்னா தொடர்ந்து பார்த்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கேன்சல் ஆயிடும். கிளியரா? அப்ப இங்க 8 இருக்கு இல்லையா? ஸோ 8 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இங்க 27 இருக்கு. 27 அப்படிங்கிறது என்ன மல்டிபிள்? 9 மல்டிபிளா? கிவன் ஆப்ஷன்ல 9 மல்டிபிள் 8, 8, 16, 17 இது வராது. 10, 12 இது வராது. 8 இது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 6, 7 இதுவும் வராது. 12, 13 இதுவும் வராது. அப்ப கிவன் ஆப்ஷனோட ஆன்சர் என்னது? 16.2 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ 0.9 ஸ்கொயர். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா இது டிவைடட் பைல ஓவராலா இந்த டேர்ம் ஃபுல்லா டிவைடட் பைல வரும். அப்ப கண்டிப்பா இந்த சைட் போகும்போது மல்டிபிள்ஸ்ல போகும். அப்ப 0.9 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும் போது 0.81. ஸோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 0.04. அப்போ ஓவராலா என்ன இருக்கு எனக்கு? 0.85 இருக்காங்க இல்லையா? அப்ப 90 இன்டூ 0.85. கிளியரா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த ஜீரோவும் என்ன ஆகும்? எனக்கு கேன்சல் ஆகும். அப்ப இங்க எனக்கு 8.5 வந்துடும். அப்ப 9 இன்டூ 8.5. கிளியரா? ஸோ அப்ப 9 8 ஆர் என்னது? 72. 9 இன்டூ 0.5 4.5. அப்ப என்னோட ஆன்சர் 76.5. அப்ப கிவன் ஆப்ஷனோட ஆன்சர் என்னது? 76.5. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ 1399 minus 43x. அப்போ உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிடும். இது 625. ஸோ அப்போ இந்த 43x அந்த சைட் போகுமா? அப்போ இங்க 43x, இங்க 9 minus 25 ஸ்கொயர் 625. இப்போ 5ல முடியுதா? ஓகேவா? 9 minus 5 என்னது? 4. இங்க யூனிட் டிஜிட் என்னது? 3. 3 என்னவாகணும் எனக்கு? 4 ஆகணுமா? 3 4 ஆகணும்னா 3 into 8 தான் என்ன வரும் எனக்கு? 24 வருமா? அப்ப given ஆப்ஷன்ல 8ல முடியக்கூடிய ஆன்சர் என்னது? 18. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ 72 divided by 4 plus 81 divided by 8. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெண்டு சைடுமே சேம் டினாமினேட்டர் இருக்க மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் டினாமினேட்டருங்கும் போது 72 டிவைடட் பை 4னா இது என்ன ஆகணும் எனக்கு? 4க்கு 8க்கு எல்சிஎம் எடுத்தா 8. அப்போ 8 அப்படிங்கும் போது இன்டூ 2. அப்போ 72 இன்டூ 2னா யார் வந்துருவாங்க நமக்கு? 144 டிவைடட் பை 8 பிளஸ் 81 டிவைடட் பை 8 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 450. கிளியரா? ஸோ அப்போ எனக்கு எக்ஸ் இருக்கு, ரிமைனிங் எல்லாம் அந்த சைடு போக போகுது. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 5 2 225. ஸோ 225 டிவைடட் பை 8 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு? 450. 225 வந்து 2 டைம்ஸ் வந்து என்னது நமக்கு? 450. அப்ப 8 இன்டூ 2 என்னது? 16. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன். 166.37 49.2 மைனஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம டெசிமலே இல்லை, இப்போ இங்கே டெசிமல் வேல்யூஸை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். 0.37.2. ஸோ 0.37.2னா 0.57. 0.37.2. ஸோ 0.57. ஓகே, ஸோ 0.57
0.07 மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வரும் 50 வருமா அப்போ 0.5 இருக்கு ஸோ 0.5 அப்படியே இருக்கட்டும் இங்க 166 அப்போ 66 லாஸ்ட் 2 டிஜிட் இங்க 49 இங்க 33 66ல 33 போச்சுன்னா 33 பிளஸ் 49 அப்படிங்கும் போது 2 ஸோ 2ல என்ன ஆகுது எனக்கு எண்ட் ஆகுது ஸோ 2ல எண்ட் ஆகுது அப்படிங்கும் போது so 133 plus 49 133 49 2 133 166 remaining 33 தானே இருக்கும் so 49 33 12 carry 1 8 82 okay so அப்ப 82.5 divided by 1.5 0.5 என்ன ஆயிடுச்சு எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அப்போ 0.5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 15 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 5 டைம்ஸ் வந்து 75 அகேன் 5 டைம்ஸ் வந்து 75 அப்போ என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 55 இருப்பாங்க ஒருவேளை இந்த 82.5 பார்த்தோன்னே இது உங்களுக்கு 11 மல்டிபிள் அப்படின்னு தோணி இருந்ததுன்னா அப்போ டெஃபினட்டா கிவன் ஆப்ஷன்ல இதுதான் என்னோட ஆன்சரா இருக்கும் 11 மல்டிபிளா தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 பிளஸ் 53 அப்போ 729 27 ஓட வேல்யூவா 27 plus 53 டோட்டலா என்னாச்சு நமக்கு 720 53 plus 7 வந்து 60 80 into 24 divided by 32 so 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6 times 8 times 1 times 10 times 10 into 6 60 என்னோட ஆன்சர் என்னது 60 next one so percentage of 350 plus 44 18 square என்னது 324 so 324 minus 44 so 324 ல 44 போச்சுன்னா 280 so 280 so இங்க x percentage இருக்கு இல்லையா இது என்ன ஆகும் எனக்கு டினாமினேட்டர்ல போகுமா 350 இங்க என்ன வந்துரும் நமக்கு 100 வந்துரும் so solve பண்ணிரலாம் so இத solve பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து பார்த்தோம்னா 7 டேபிள்னா 4 times 5 times so இது வந்து பார்த்தோம்னா 20 so 4 into 20 80 clear-ஆ next one 15 square 225 so 15 into 15 எனக்கு 3 ஓட பவர்ல வேணும் அப்போ possibility வந்து பார்த்தோம்னா 9 power 4 9 power 9 வந்து 3 square னு எழுதலாமா இது 3 square the whole power 4 னா 3 power 6 into 3 power 6 divided by 135 is equal to 3 power x into 45 ஓகேவா ஸோ இதை சால்வ் பண்ணலாம் நம்ம இதை சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கும் போது 15 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா ஸோ இந்த 135 என்னன்னு எழுதலாம்னா நான் 15 into 9 கூட எழுதலாம் இந்த 135 15 into 9 கூட நம்மளால என்ன பண்ண முடியும் எழுத முடியும் ஸோ இப்போ 15 கேன்சல் ஆகிடும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 3s are 9 5 3s are 15 ஸோ அகேன் வந்து பார்த்தோன்னா 5 times இது வந்து பார்த்தோம்னா 9 times இந்த 3க்கு இங்க ஒரு 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 5 இருக்கும் ஸோ 3 power x இங்க 9ங்கிறது 3 ஸ்கொயரா ஸோ 3 power 5 3 ஸ்கொயர் ஓகே ஸோ 3 power 5 3 ஸ்கொயர் அப்படிங்கும் போது என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க ஸோ இது டினாமினேட்டர்ல இந்த சைடு வரும் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 ஸ்கொயர் 15 into 15 into 3 square. So 3 square the whole power 4 na 3 power 6 3 power 8 sorry 3 power 8 divided by 135 9 into 15 is equal to 3 power x into 45 okay so the solve பண்றேங்க போது 15 get cancelled 3 times 5 times 5 times 9 times so here 3 square so here 3 power 7 clear-ஆ so 3 power 7 so 3 power x வந்து என்ன பண்ணணும் இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் ஆகுமா அப்போ -2 7 -2 ஆன்சர் என்னவா இருக்கும் 5 இருக்கும் next one 257 divided by 514 so பாயிண்ட் எடுத்துட்டா இங்க 0 plus 8 square 64 8 square 64 minus 583 divided by 11 ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ எனக்கு ஆன்சர் வேணும் ஸோ எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது 1 times இது 5 times சரியா அப்போ 64 ஸோ இங்கே சால்வ் பண்ணேன்னா 5 times 3 times 53 ஸோ அப்போ 64 plus 5 69
69 minus 53, 9 plus 7, 16. Clear? Next one, 60% of 540. So 0 percentage எல்லாம் cancel ஆயிடும். So 10 வந்து பார்த்தோம்னா x square divided by ல வரும். So 6 into 54 divided by 9 is equal to x square. 1 times 6 times. So 36. So x oda value 6 ஆ இருக்கும். Clear? Next one. 5 1 by 2, 2 2 by 3, 3 3 by 8, 1 by 12. So இது வந்து பார்த்தோம்னா 5 plus 2 8, so 7 11. So 11. So இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு denominator 24 வரும். So 2 3 8 denominator 24. 12 2s are 24. 3 means 8 3s are 20, 8 2s are 16. So 16 plus 9. Okay. Into 8 it is a 16. So solve பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது 28 plus 9 வந்து பார்த்தோம்னா 28 plus 9 37. So 37 divided by 24. இது எப்படி rewrite பண்ண முடியும்னால 11 again 1. So 24 na 7 plus 6 13. So 1 13 by 24. So 12 13 by 24 இருக்கு. ஓகேவா 12 13 by 24. 24 into 12 வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் 240 plus 48 240 288 288 298 298 7 plus 6 13. Okay. 288 plus 13 298 298 plus 3 வந்து பார்த்தோம்னா 301. 301 divided by 24 into 12. 1 times 2 times. So 2 table la 150 1 by 2. Given option la answer 150 1 by 2. Clear? Next one. So 200 divided by 15. 200 divided by 15 into 18. So 6 times, 5 times, 40 times, 6 4s are 24. Answer 240. Clear? Next one. 0.26, 0.14. So total என்னாச்சு 0.26 எங்கேயுமே decimal கிடையாது 0.26, 0.14 அப்படிங்கும்போது 0.40, 0.40, 0.50, so 0.50, 0.40, so 0.40 plus 0.60, 1. Okay, so 1, 125 plus 175. So 200, 200, 100, 100, 200, 25, 75, 100, 200 plus 100, 300. Next question. So 3 plus 4, 7. 3 by 4, 1 by 7, 21 plus 5, 26 by 28. Okay. 7 3s are 21. So எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா LCM எடுக்கணும் இல்லையா? So 28, 21 plus 4, 25 by 28. 7, 25 by 28 இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா 10 இருக்கு. So 10 அப்படிங்கும்போது so 10 minus 7, 25 by 28. அப்போ 3. சரியா? அப்ப given optionல எனக்கு யார் யாரா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 17 by 28 இருக்கு. ஓகே. ஸோ 10ல 7 போச்சுன்னா இங்க என்ன இருக்கு எனக்கு 1 இருக்கு. சரியா? ஸோ 1 இருக்கு அப்படிங்கும்போது இங்க ஃப்ராக்ஷன்ல எனக்கு 1 இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எனக்கு இங்க 3 இந்த 1 25 by 28னா 3 by 28 தானே. அப்போ இங்க 1 இருக்கனால இது என்ன ஆகும் அப்படின்னா 2 ஆகும் இல்லையா? அப்போ 2 3 by 28 தான் என்னவா இருக்கும் ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டேபிள் சார்ட். கிளியரா? ஸோ இந்த டேபிள் சார்ட் என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணலாம். The number of sharpeners sold by shop D on Wednesday. So Wednesday shop D 197 is what percent of the number of sharpeners sold by shop E on Monday? Shop E Monday 240 divided by 240 into 100. Clear? So 0 0 get cancelled. 5 times 12 times. So 197 into 5, 7 5s are 35, carry 3, 45, 48,
985 divided by 12. So 12 table na 8 times 96, 2 times 24. Given option la 82 வச்சிருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும் தான். அப்ப 82 1 by 12 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். Next question. What is the difference between the total number of sharpeners sold by shop A on Tuesday and Thursday together? Shop A, Tuesday, Thursday. Overall என்னாச்சு 6, 11, 216. And the total number of sharpeners sold by shop C, Tuesday, Thursday, shop C, 233. So 200, 200, 400, 60, 30, 30, 60, 460, 460 plus 11, 471. So இது ரெண்டுத்துக்கும் உள்ள difference. So 11ல 6 போச்சுன்னா 5. ரெண்டு option 5ல முடியுது. So 6னா so 6 minus 1 5 55. அப்ப given optionல 55ல எது முடியுதோ அது என்னவா இருக்கும் ஆன்சரா இருக்கும். Next one. What is the average number of sharpeners sold by shop B on Tuesday, Wednesday and Friday? So shop B, Tuesday, Wednesday, Friday. 3 plus 2 5, 9 plus 5 14. So 4. So என்னோட unit digit 4 divided by 3ங்கிறது average 3 ஆல divide பண்ணணும். 3 எனக்கு என்ன ஆகணும் 4 ஆகணும். அப்ப 3 வந்து 4 ஆகணும்னா என்ன possibility இருக்கு எனக்கு into 8 3 into 8 தானே 24 4ல முடியக்கூடியது. அப்ப given optionல யார் 8ல முடிஞ்சிருக்கா 198. இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். Next one. What is the respective ratio between the total number of sharpeners sold by A and D together on Thursday? A, D, Thursday. 168, 100, 60, 60 plus 80, 140, 240, 8 plus 2, 250. 250 is to total number of sharpeners sold by same shops together on Friday. 221, 305, 526. Total number of sharpeners AD. So 475. 475. So 25 table na இது 10 times. 25 table na 400 வந்து 16 times. Okay வா? அப்போ 475 வந்து எவ்வளவு times இருக்கும் நமக்கு 16, 17, 18, 19 times இருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் என்னது 10 is to 19. Clear? Next one. The total number of sharpeners sold by shop E on Thursday. Shop E, Thursday 300. Thursday and Friday together. Thursday E, Thursday, Friday together 605. Is what percent more than the number of sharpeners sold by shop C on Friday? Shop C Friday 250. So 250, 255. 250, 355. Difference 355 divided by, so percentage more percentage na 250 into 100. 0 0 get cancelled. Then 2 times 5 times 5 times 71. 71 into 2 144. 142. Sorry, 144 illa 142. So 142 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். So next one. Missing numbers. So missing numbers என்ன கொடுத்திருக்காங்க 30 வந்து என்ன 13 வந்து எனக்கு 230 ஆயிருக்கு. அப்ப இங்க difference 7, இங்க 14, இங்க வந்து பார்த்தோம்னா 14 plus 12, 16 plus 12, 16 plus 12, 28. அப்ப 7 14 ஆயிருக்கு, 14 28 ஆயிருக்கு. அப்ப 28 என்னவா இருக்கும் 56 ஆயிருக்கும். அப்போ 6 plus 2 8. Given optionல 8லனா 62 plus 56 118. Next one 26 34 47 88. So இங்க difference பார்த்தோம்னா 8, இங்க வந்து பார்த்தோம்னா 13, 8, 13, 65, 13, 18, 88, 65, 23. Again difference எடுத்தோம்னா 5, 5, 5. So அப்போ difference 5 வருதுன்னா அடுத்தது 28 தானே இருக்கும். அப்ப 8 plus 8 16. அப்ப கடைசில 6ல முடியறது தான் என்னவா இருக்கும் ஆன்சரா இருக்கும். Next one. So 14 into 0.5 into 1 into 2 into
4. So 0.5 IE1, 1 IE2, 2 IE4, அப்ப 4 IE8. அப்ப 6 8s are 48. Given optionல 8ல முடிகிற ஒரே ஒரு answer 448. Next one. 13, 15, 2, 5, 10. 3, 5. So இப்ப next 7 ஆ தான் இருந்திருக்கும். 30, 40, 40 plus 7, 47. Next one. Into 1 plus 1 into 2 plus 2 into 3 plus 3 into அப்ப கண்டிப்பா இது into 4 plus 4 அப்ப இது into 5 plus 5. So 208 into 5 அப்படிங்கும்போது 200 into 5 1000, 8 into 5 40, 1040, 1040 plus 5 னா என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 1045 இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? Arithmetic questions கொடுத்திருக்காங்க. Two taps A and B can fill a tank of capacity 285 liter in 25 hours and 15 hours respectively. If both the taps are open simultaneously and after 5 hours both the taps are closed, what quantity of water is to be added to the tank to fill it completely? So என்ன ஆகுது அப்படின்னா 285 liter capacity இருக்கக்கூடிய ஒரு tank 25 liters 15 hours 25 hours 15 hoursல தனித்தனியா என்ன பண்ணணும்னா fill பண்ணும் tank. ரெண்டு டேப்பையும் 5 மணி நேரம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஓபன் பண்ணி வச்சுட்டு 5 மணி நேரம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ what quantity of water is to be added to the tank to fill it completely? அப்போ இன்னும் அப்போ அந்த 5 ஹவர்ஸ்ல somewhat complete பண்ணிருக்கும். இந்த 5 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணது போக இன்னும் மிச்சம் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும் டேங்கை ஃபில் பண்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏவோட 1 hour ஒர்க் 1/25, பியோட 1 hour ஒர்க் 1/15. ரெண்டு பேரும் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க 5 ஹவர்ஸ். கிளியரா? அப்போ 1/5 இங்க 1/3 அப்போ 1/5 பிளஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒர்க் பண்ணியிருக்காங்க 1/5 பிளஸ் 1/3னா என்ன வரும் நமக்கு 8/15. அப்போ எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு 8/15 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ ஹோல் ஒர்க் 1ல 8/15 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 7/15 ஒர்க் இருக்கு. இந்த 7/15 ஒர்க்கு 285 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு டேங்க். அப்போ 285 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு டேங்க்ல இன்னும் 7/15 என்ன ஆகணும் எனக்கு ஃபில் ஆகணும். இப்போ அது எவ்வளோன்னு என்ன பண்ணணும் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது இன்னும் ஈஸியாக சொல்லலாம்னா 7 மல்டிபிளா சால்வ் பண்ணாமே சொல்லலாம் 7 மல்டிபிள். ஸோ 7 மல்டிபிள் அப்படிங்கும்போது கிவன் ஆப்ஷனில் 133 7 மல்டிபிள். இது 7 மல்டிபிளா கிடையாது. இது 7 மல்டிபிளா கிடையாது. இது 7 மல்டிபிள் கிடையாது. இது 7 மல்டிபிள் கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் 133 மட்டும்தான். நெக்ஸ்ட் ஒன். ABC can start a small business, invest 200 less than A, C invest 4 times of B. So ABC மூணு பேரும் என்ன பண்றாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல வந்து C வந்து 4 times of B. அப்ப B X இருந்தாங்கன்னா C என்னவா இருப்பாங்க 4X இருப்பாங்க. So B invest 200 less than A. So B வந்து X A விட 200 கம்மினா இங்க யாரா இருப்பாங்க X plus 200 இருப்பாங்க. கிளியரா? we invest 200 less னா அப்ப A 200 அதிகமா பண்ணிருக்காங்க. அதுதான் the annual profit earned was rupees 3380. annual profit was 520. B share from the annual profit 520. அப்ப 3380ல இருந்து நான் யாரோட ப்ராஃபிட்ட B யோட ப்ராஃபிட் 520 என்ன பண்றேன் நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 60. ஸோ இங்க 2860. கிளியரா? அப்போ B divided by A plus C. A plus C என்னது 5x plus 200. B யோட ப்ராஃபிட் என்ன கிடைச்சது நமக்கு 520 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ A பிளஸ் சிக்கான ப்ராஃபிட் வந்து என்ன கண்டுபிடிச்சோம் 2860ன்னு கண்டுபிடிச்சோம். 0 0 கேன்சல். என்ன டேபிள் எடுக்கலாம்னா என்ன டேபிள் எடுக்கலாம் 26 டேபிளில் இது 2 டைம்ஸ் இது 11 டைம்ஸ். அப்போ 11x இஸ் ஈக்குவல் டு 10x பிளஸ் 400. கிளியரா? அப்ப x is equal to 400. அப்ப x ஓட வேல்யூ 400னா எனக்கு A ஓட இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அப்ப 400 plus 200 A ஓட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருக்கும் 600 இருக்குமா? என்னோட ஆன்சர் என்னது 600. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Respective ratio between A's age 10 years hence and B's age 7 years hence will be 5:10. So A ஓட ஏஜ் 10 years hence வந்து 5. அப்போ A ஓட percentage என்னவா இருக்கும்? எனக்கு A ஓட வயசு 10 வருஷம் கழிச்சு தான் 5x. அப்போ presentல என்னவா இருக்கும் 5x minus 10. B ஓட ஏஜ் 7 years hence will be 6x. அப்போ presentல என்னவா இருக்கும் 6x minus 7. B is 8 years older than A. B ஓட வயசு எப்படி இருக்குன்னா B ஓட percentage என்னது 6x minus 7. B ஓட percentage எப்படி இருக்கும்னா A வை விட 8 years அதிகமா இருக்கும். அப்போ A வை விட 8 years வந்து எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும். சரியா? ஸோ அப்போ
பியோட ஏஜ் 8 இயர்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப 6x இந்த 5x வந்ததுன்னா எக்ஸா, இந்த -7 அன்சைட் போச்சுன்னா +7. அப்ப 7 + 8 15, 15 - 10 வந்து பார்த்தோம்னா 5. அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு? 5 கிடைச்சிருச்சு. அப்ப x ஓட வேல்யூ 5னா கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எனக்கு வந்து என்ன வேணும்னா b யோட பெர்சன்டேஜ் வேணும். இதான b யோட பெர்சன்டேஜ். அப்ப 6 5s are 30யா? 30 - 7னா b யோட பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 23யா இருக்குமா? கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். 40% of a number. 40% of a number na 40% na 2 by 5 of a number is 40% less than other number y. So 40% of x இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 40 அதர் நம்பர் y விட 40% லெஸ்னா 60%. 60% என்னன்னு எழுதலாம்? 3 by 5 எழுதலாம். கிளியரா? 5 5 get cancelled. அப்ப x divided by y is equal to 3 by 2. அப்ப x க்கும் y க்குமான ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. If the difference between the both the numbers x and y is 50. x க்கும் y க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க? 50. அப்போ 1 பார்ட் தான் என்னது? 50. நமக்கு என்ன வேணும்? வேல்யூ ஆஃப் x. x வந்து எவ்வளவு பார்ட்? 3 பார்ட். அப்போ 1 பார்ட் 50னா 3 பார்ட் என்னது? 150யா? அப்ப given questionல அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது? 150. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Cost price of article A and B are rupees 360 and 400 respectively. So A ஓட cost price 360, B ஓட cost price 400. Article A வந்து 15% profit க்கு செல் பண்ணிருக்காங்க. Article B வந்து x% loss க்கு செல் பண்ணிருக்காங்க. ஓவராலா எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 74 rupees. அதாவது ரெண்டு பொருளை செல் பண்ணும்போது டோட்டல் லாஸ் வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 74 rupees. வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 360 rupees 15% ப்ராஃபிட். அப்போ 360ல 15% எவ்வளோப்பா வரும்? 10% 36, 5% 18, 36 + 18னா ஸோ ஆர்டிக்கல் ஏவோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 54 rupees. கிளியரா? ஆர்டிக்கல் பி வந்து 400 rupees காஸ்ட் பிரைஸ் x% லாஸ். ஓவரால் லாஸ் வந்து பார்த்தோம்னா 74. அப்போ ஓவரால் லாஸ் அப்படிங்கும் போது ஏவோட ப்ராஃபிட் புரியுதா? ஏக்கு ப்ராஃபிட் ஆச்சு. இங்க வந்து பார்த்தோம்னா யாரு? எக்ஸுக்கு லாஸ் ஆச்சு. ருபீஸ்ல எழுதுனேன்னா எக்ஸ் வந்து அதாவது பிக்கு என்னாச்சு? லாஸ் ஆச்சு. அது -x. கிளியரா? இது ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஓவராலா என்னாச்சு? எனக்கு லாஸ் ஆச்சு -74. புரியுதா? -x அந்த சைட் போயிட்டு 74 இங்க வந்ததுன்னா என்ன வரும்? எனக்கு டோட்டலா 128 வருமா? புரியுதா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 128. இந்த 128 rupees தான் என்னது? எக்ஸோட லாஸுக்கான வேல்யூ. ஓவராலா வந்து 60% வந்து கிராஜுவேட்ஸ்னா அது 35 வந்து ஃபீமேல் கிராஜுவேட்னா ரிமைனிங் 25 தான் யாரா இருப்பாங்க? மேல் கிராஜுவேட்ஸா இருப்பாங்க. புரியுதா? ஸோ இஃப் 650 மேல் எம்ப்ளாயிஸ் ஹேவ் கிராஜுவேஷன் டிகிரி, அப்ப இந்த 25% தான் என்னது? 650. அப்ப நமக்கு என்ன வேணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் விச் மீன்ஸ் 100% எவ்வளோன்னு வேணும். கிளியரா? ஸோ 0000 கெட் கேன்சல். 1 times 2 times 6 times. அப்ப 26 into 100 னா 2600 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். The simple interest on rupees x for 2 years at 4% per annum is 1092, and the simple interest on rupees y for rupees 3 years at 8% per annum is 1032. What is the sum of x and y? So simple x rupees principal 2 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 14% வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 1092. அப்ப 2 வருஷத்துக்கு என்னவா இருக்கும்? 28% இருக்குமா? அப்ப இந்த 1092 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 28%. அப்ப 100% கண்டுபிடிச்சோம்னா பிரின்சிபலா இது கிளியரா? இது வந்து x கிடைச்சிருமா?
பிளஸ் எனக்கு தேவை என்னன்னா சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அப்போ ஒய் ருபீஸ் வந்து பார்த்தோம்னா 3 இயர்ஸ் 8% per annum. அப்போ ஒரு வருஷத்துக்கு 8%னா 3 வருஷத்துக்கு 24%. ஸோ அது வந்து பார்த்தோம்னா 1032. அப்போ அந்த 24% யாரு 1032. இங்க இன்டூ 100 பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்குமா? இது கிளியரா? ஸோ இப்போ இங்க வந்து பார்க்குறேன் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 0000 இருக்கு. அப்போ டெஃபினட்டா என்னோட ஆன்சர் ends with 00. அப்போ கிவன் ஆப்ஷன்ல எல்லாமே இதில் தான் இருக்குன்னா 00 வச்சு தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். 8 வந்து எனக்கு என்ன ஆகணும் 2 ஆகணும். 8 2 ஆகணும்னா எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு? 8 வந்து 4 or 9. 4 or 9. இங்க 4 வந்து என்ன ஆகணும் எனக்கு 2 ஆகணும். 4 2 ஆகணும்னா 3. 4 2 ஆகணும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி 3 or 8. ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா? 4 plus 3 7. given ஆப்ஷன்ல 700 வச்சு ஏதாவது ஆன்சர் முடிஞ்சிருக்கா? இல்ல. 4 plus 8 2. அப்போ given ஆப்ஷன்ல 200 வச்சு எங்கேயாவது ஆன்சர் முடிஞ்சிருக்கா? ஓகே. ஸோ அப்போ இது ஆன்சரா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 200 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது முடிஞ்சதா? அடுத்தது 9. 9 plus 3 என்னது 2. அப்போ 200ல எனக்கு முடிஞ்சது ஆன்சர். அப்போ இங்க 2 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. 9 plus 8 வந்து பார்த்தோம்னா 17. அப்போ 700ல given ஆப்ஷன்ல ஆன்சர் இல்லை. அப்போ டெஃபினட்டா என்னோட ஆன்சர் லாஸ்ட் 3 டிஜிட் என்னவா இருக்கும் 200 இருக்கும். அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அது யாரா இருக்காங்க 8200 இருக்காங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். A boat can travel 8.7 km upstream in 29 minutes. It can travel 18.2 km downstream in 42 minutes. What is the speed of the boat in still water? அப்ப 8.7 km upstream 27 minutes, downstream 42 minutes. Boat still water, speed of the boat in still water. அப்ப போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் போட்டோட ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு upstream speed plus downstream speed divided by 2. அப்ப downstreamோட ஸ்பீட் எப்படி எழுதலாம்? நான் 18.2 divided by minutesல கொடுத்திருக்காங்க. எனக்கு ஆன்சர் கிலோமீட்டர் per hourல வேணும். அப்போ 42 minutes divided by 60. அந்த divided by 60 எங்க எடுத்துக்கலாமா நானு? இது கிளியரா? அடுத்தது அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட், இது டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீடா பிளஸ் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் எப்படி எழுதலாம் நானு? 8.7 divided by 29 minutesனா 29 into 60 ஹவர்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு. புரியுதா? divided by 60. ஸோ அது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கலா எனக்கு மேல போகும். இந்த வேல்யூ divided by 2. எதுக்கு divided by 2? போட்டோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா downstream speed plus upstream speed divided by 2. அதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? இங்க 1/2ன்னு எடுத்துக்கிறேன். கிளியரா? இப்போ என்ன பண்றேன்னா இந்த ஜீரோக்கு இந்த டெசிமல் கேன்சல் ஆகும், இந்த ஜீரோக்கு இந்த டெசிமல் கேன்சல் ஆகும். இது வரைக்கும் கிளியரா? அப்ப 6 into 2 லாஸ்ட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணலாமா? 6 into 2 என்னது 2. 2 வந்து எனக்கு என்ன ஆகணும்? 2 ஆகணும். 2 ஆகிறதுக்கு எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு? 1 இருக்கலாம், இல்ல 6 இருக்கலாம். இது கிளியரா? அடுத்தது இங்க என்ன இருக்கு? 7 6 are 42. அப்ப 2 9 வந்து எனக்கு என்ன ஆகணும்? 2 ஆகணும். ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன மட்டும்தான்? எனக்கு 8 மட்டும்தான். இது கிளியரா? இப்போ 1 plus 8 9. 9/2னா என்ன வந்துரும்? எனக்கு இங்க divided by 2 இருக்கு. 1 plus 8னா 9. 9/2னா 4.5. ஸோ அப்போ given ஆப்ஷன்ல டெசிமல்ல எனக்கு ஆன்சரே கிடையாது. அப்போ இதனால என்ன பண்ண முடியாது? எடுத்துக்க முடியாது. இங்க 8 plus 6. 8 plus 6னா 4ல முடியுமா? அப்ப 4 இங்க டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு. 2 வந்து எனக்கு என்ன ஆகணும்? 4 ஆகணும். 2 4 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னது? 2 இருக்கலாம், 7 இருக்கலாம். கிவன் ஆப்ஷன்ல 2ல முடிஞ்சிருக்க வேல்யூ இங்க இருக்கு. 7 இல்ல. அப்ப டெஃபினட்டா 22 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன். Out of his monthly salary, Yesu keeps aside 75% of monthly expenses. ஸோ அப்போ 100% சேலரியில் 75% தனியாக வச்சுட்டாங்க. ரிமைனிங் 25% இருக்கு. இந்த 25%ல என்ன பண்ணுறாங்கன்னா he pays 25% of the remaining amount towards LIC premium, keeps the remaining in his bank account. அப்போ ரிமைனிங் இருக்கிறதே 25. இந்த 25ல 25% என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல வைக்கிறாங்க. புரியுதா? LIC பிரீமியம் கட்டிட்டு மிச்சம் இருக்கிறத பேங்க் அக்கௌண்ட்ல வைக்கிறாங்க. ஓகேவா? So அப்போ வந்து பார்த்தோம்னா if he keeps 6,000 in his bank account, what is Yesu's monthly income? அப்போ 6,000 வந்து left. 6,000 வந்து எனக்கு என்ன இருக்குன்னா பேங்க் அக்கௌண்ட்ல வச்சது 6,000. பேங்க் அக்கௌண்ட்ல வச்சது 6,000 அப்படின்னா டுவர்ட்ஸ் LIC and keeps the remaining in his bank account. அப்போ இந்த 25% வந்து எதுக்கு போயிடுச்சு? LIC பிரீமியம்க்கு போயிடுச்சு. ரிமைனிங் 75%. புரியுதா? அந்த 75%. அப்போ 25ல
25% 25ல 25% எல்ஐசிக்கு போயிடுச்சுன்னா ரிமைனிங் 75% தானே இருக்கும். 75% என்ன எழுதலாம்? நான் 3/4 எழுதலாமா? அப்ப டிவைடட் பை 4. அப்ப டிவைடட் பை 4னா அந்த 4 எங்க போகும்? எனக்கு இங்க போகுமா? இன்டு எனக்கு என்ன வேணும்? மந்த்லி இன்கம். மந்த்லி இன்கம் 100%. இப்போ இதுதான் என்ன பண்ண போறோம்? நம்ம சால்வ் பண்ண போறோம். 1 டைம்ஸ் இது 4 டைம்ஸ் 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் 2000. 4 4s are 16, 16 2s are 32. அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 32,000 இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். The area of a triangle is 198 centimeter square. Respective ratio between height and base is 11:4. What is the perimeter of a square? Square ஓட perimeter கண்டுபிடிக்க சொல்றாங்க. Which means 4a கண்டுபிடிக்கணும். Whose side is equal to. அப்ப a ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 2.5 times the base of the triangle அப்படின்னு சொல்றாங்க. triangle ஓட base என்னவோ அதுல 2.5 times தான் a ஓட வேல்யூ. அந்த a ஓட வேல்யூ வச்சு ஸ்கொயர் ஓட perimeter கண்டுபிடிக்கணும். அப்ப area of a triangle என்னது? half into base என்னது? base வந்து பார்த்தோம்னா 4x, ஹைட் வந்து பார்த்தோம்னா 11x. அப்போ ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வந்துரும்? 44x ஸ்கொயர் வந்துருமா? இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதானே ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் 198. அப்போ 1 டைம்ஸ் இது 22 அப்படின்னா இது 9 டைம்ஸ் வருமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. எக்ஸோட வேல்யூ என்னது? 3யா? எக்ஸோட வேல்யூ 3னா ஹைட் வந்து 33யா இருப்பாங்களா? பேஸ் வந்து 12ஆ இருப்பாங்களா? கிளியரா? அப்போ எனக்கு சைடு ஏவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 2.5 times of the base of the triangle. 12 2s are 24. 12ல 0.5 வந்து 6. 25 plus 24 plus 6 வந்து 30. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 30. அப்போ ஏ வந்து 30னா 4a என்னவா இருக்கும்? இன்டூ 4. அப்போ 120யா? ஏ வந்து 30னா 4a 120. அப்போ given ஆப்ஷனோட ஆன்சர் 120. புரிஞ்சுதா இது? ஸோ பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல என்ன பண்ணி பாருங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்க. நிறைய சால்வ் பண்றது மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹையர் அட்டெம்ப்ட்ஸ், ஸ்பீட் அண்ட் அக்யூரசி கூட என்ன பண்ண வைக்கும்? என்ன அட்டென்ட் பண்ண வைக்கும். ஸோ அதனால நிறைய நிறைய என்ன பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.